ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எஸ்டி லாக்கோட டே 7 இயர்லி மார்னிங் எழுந்துச்சு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒசூர் தான் போகிறோம். ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி தான் ஜாப், அதுதான் ஒசூர் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக ஒசூரில் போய் இறங்கினதுக்கப்புறம் இயர்லி அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஒரு கையேந்தி பவனில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்மளை பிக்கப் பண்ண வர்றவங்க நான் வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களாம் சொன்னாங்க, நீங்கள் டேரெக்டாக பஸ்ஸை பிடிச்சி லொக்கேஷனுக்கே வந்துடுங்க, ஆஃபீஸ் லொக்கேஷனுக்கே வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மினி பஸ் பிடிச்சி நாங்கள் ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்னோடய கம்பெனி லொக்கேஷனுக்கே நான் கிளம்பி அங்கே போய் இறங்கினேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்னை பிக் பண்ண வந்தாங்க. வந்துட்டு என்னை ரூம் கூட்டு போனாங்க. இந்த வீடு தான் நண்பர்களே, நான் தங்க போகிற வீடு. பேச்சுலர் ரூம்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, ஒரு மாதிரி கொடூரமாக தான் இருக்குது. மேலே போய் பார்ப்போம் எப்படி தான் இருக்குதுன்னு. அப்புறம் ஒரு வழியாக பேக்லாம் வச்சுட்டு செட்டில் ஆனதுக்கப்புறம் வெளில வந்து பால்கனி வியூ பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஆடடா என்ன ஒரு வியூ பாயிண்ட்டு, அழகாக இருந்தது நண்பர்களே பார்க்குறதுக்கு. குட்டியான ஒரு பெட்ரோல் பங்க்கு, அருமையான ஒரு நேச்சுரல் வியூ. சுற்றி பார்க்குறப்போ ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. சரி, அந்த சைலண்ட்டோட கொஞ்சம் ரூம் என்ஜாய் பண்ணோன்னு டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாயந்தரமாக இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே நமக்கு நைட் ஷிஃப்ட்டு. அதனால் நண்பர்களோடு சேர்ந்து கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு டே நல்லபடியாக நைட் ஷிஃப்ட் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக யூனிஃபார்ம் நீ கொடுக்கல, அதனால் நான் கலர் ட்ரெஸ் போட்டு அப்படியே கிளம்பி போயிட்டேன். அவ்வளோதான் நண்பர்களே, டே 8 பார்க்கலாம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க.